திருமண தடையை நீக்கும் ஆடவல்லீஸ்வரர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெகநாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் கோவில். இக்கோவில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட 300வது சிவன் கோவிலாகும். அதனால்தான் இந்த ஊரின் பேரும் முன்னூர் என்று அழைக்கப்படுகிறது. முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு என்பது வாக்காக உள்ளது. ஆடவல்லீஸ்வரர் இந்த கோவிலில் தெற்கு திசையை நோக்கி சுயம்பு ரூபமாக லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறார். இதற்கான காரணம் பசு புற்றுகளிலே பால் சுரந்து அந்த புற்றுகளிலிருந்து சிவபெருமான் தோன்றியதாக புராணத்தில் உள்ளது. இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானது என்பதை குறிப்பிடும் கல்வெட்டுகள் உள்ளது. 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பார்வதி சிவனுடன் நடனமாடிய காட்சி கிடைக்கப்பெற்றதை அடுத்து இங்குள்ள சிவனுக்கு ஆடவல்லீஸ்வரர் என பெயர் வந்துள்ளது. இந்த இடம் தென் கைலாயம் என்றும் பூஜிக்கப்படுகின்றது. கிமு 1700ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இதுவாகும். 44 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது இந்த கோவிலின் திருப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஆடவல்லீஸ்வரர், அம்பாள், பிரகநாயகி தவிர 6 முகங்களுடன் அருளும் சுப்பிரமணிய சுவாமியும் முக்கியமானவர். இவர் நல்லியக்கோடான் மன்னனுக்கு போரில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்துள்ளதாக இங்குள்ள கல்வெட்டு குறிப்புகள் சொல்கின்றன. இந்த ஆலயத்தில் பிரதோஷங்கள், சங்கடகர சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கிருத்திகை வழிபாடு என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகார தலமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இங்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக திகழ்பவர் பிரகஸ்பதி என்று வழங்கப்படும் குரு பகவான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கும் இவர் 4 வேதங்களிலும் புலமை மிக்கவர். ஒழுக்கத்தினாலும் கடும் தவ வேள்விகளாலும் இவரிடம் உள்ள ஆன்ம ஒளியைக் கண்டு 14 உலகத்தவரும் இவரை பணிந்து போற்றி வணங்கினார். முக்காலத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞானமும் பெற்றதனால் தனக்கு நிகர் எவருமே இல்லை என்ற கர்வம் குரு பகவானுக்கு சில வினாடிகள் ஏற்பட்டது. தேவர்களே ஆனாலும் கர்வம் கூடாது என்பது தர்மத்தின் நியதி. இதற்கு மாறாக மனம் மாசுபட்டு குரு பகவான் நடந்து கொண்டதால் தன் தவ வலிமையையும் தெய்வீக ஒளியையும் இழக்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டது. சிறிது நேர கர்வத்தினால் தனக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டதே என்று எண்ணி மனம் வருந்திய தேவகுரு படைப்பு கடவுளான பிரம்மதேவரை வணங்கி தான் இழந்த பலத்தை மீண்டும் பெற வழி கூறியருளுமாறு வேண்டினார். குரு பகவானின் நிலை கண்டு வருந்திய பிரம்மதேவரும் மனமிறங்கி பூ உலகில் 300 மங்கலம் என்று பூஜிக்கப்படும் திருத்தலம் சென்று அங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி அன்னை பார்வதி தேவியுடன் ஆனந்த திருநடனம் புரியும் ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து தவம் இயற்றினால் இழந்த தவ வலிமைகளை மீண்டும் பெறலாம் என உபாயம் கூறியருளினார். குரு பகவான் ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து நீண்ட நாட்கள் தவம் இயற்ற அவரது தவ வலிமையால் மனமகிழ்ந்த ஈசன் அன்னை பார்வதி தேவியுடன் தரிசனம் அளித்து குரு பகவானுக்கு தவ பலத்தையும் ஆன்ம ஒளியையும் மீண்டும் வழங்கி அருள் புரிந்தார். நவக்கிரகங்களில் முழுமையான சுபபலம் பெற்ற குரு பகவான் சர்வேஸ்வரனால் ஆட்கொள்ளப்பட்ட இத்திருத்தலம் அன்றிலிருந்து தென் திரு கைலாயம் என்றும் பூ உலகின் கைலி என்றும் போற்றப்படுவதாக தலபுராணம் சொல்கிறது. இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் தென் திசை நோக்கி எழுந்தருளியிருக்கிறார். ஜாதகத்தில் 8ஆம் இடமாகிய ஆயுள் சாணத்தில் தோஷம் இருப்பவர்களுக்கும் கடும் நோயினால் அவதியுறுபவர்களுக்கும் அளவற்ற இரக்கம் காட்டி அவர்களை காப்பாற்றவே இறைவன் தென் திசை நோக்கி எழுந்தருளியுள்ளதாக இத்தல வரலாறு தெரிவிக்கிறது. மேற்கு திசை நோக்கி இருக்கும் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு மௌன யோக நிலையில் இத்தலத்தில் ஆட்சி தந்து அருளியுள்ளார் என்று பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாகவும் தேவ குருவான பிரகஸ்பதிக்கு இழந்த தவ வலிமையை மீண்டும் அளித்து அருள்பாலித்த தலம் என்பதாலும் இறைவன் தென் திசை நோக்கி அருள்பாலிப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆலயம் மிக சிறந்த ஒரு குருதோஷ பரிகார தலமாக விளங்குகிறது. பொதுவாக தட்சிணாமூர்த்தியானவர் தென் திசை நோக்கிதான் வீற்றிருப்பார். ஆனால் இந்த ஆலய தட்சிணாமூர்த்தி மேற்கு திசை நோக்கி இருப்பது காண கிடைக்காத காட்சியாகும். வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபட திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை உள்ளது.